கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. யோசுவா 7வது அதிகாரத்தில் அந்த 6லிருந்து வாசிக்கும்போது, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார். அப்படின்னு தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க, தேவனை நோக்கி பார்க்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஏன் அப்படி வஸ்திரத்தை கிழிச்சாங்க, ஏன் எல்லாரும் தரையில் இருந்தாங்கன்னா, யோசுவா ஒரு தலைவன் ஆயி பட்டணத்தை எதிர்த்து யுத்தம் செய்து முறியடித்து முன்னேறி போவதற்கு ஒரு தலைவனை, ஆகான் என்கிற ஒருவனை அங்கே அனுப்புகிறான். ஏற்கனவே அந்த தேசத்தை போய் அவர்கள் வேவு பார்த்தார்கள். அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பேர் போனால் போதுன்னு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆட்களை அனுப்பினார்கள். ஆனால் இவர்கள் அங்கே தோல்வி அடைகிறார்கள். யுத்தம் பண்ணி இவங்களுக்கு தோல்வி. 36 பேர் வெட்டுண்டு மறிக்கிறாங்க, சாகுறாங்க, அங்கே பின்வாங்கி ஓடுறாங்க. அதுவரையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஏன்னா எகிப்திலிருந்து அவங்க கானானுக்கு புறப்படும் போது மோசே வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். அதன் தாண்டி வெளியே வரும்போது மோசே மரிக்கிறார். யோசுவாவுக்கு தலைவன் என்ற பதவி கிடைக்கிறது. அதன் பிறகு வழியிலே நடத்துவதற்கும் கானானுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கானானை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு யோசுவா மேல் வந்தது. மோசையை விடையிலும் யோசுவாவுடைய பொறுப்பு பெரிதானது. ஏன்னா யுத்தம் பயங்கரமாக செய்ய வேண்டியது இருந்தது. அதனால் தன்னோடு கூட இந்த நிறைய பேரை யுத்தத்துக்கு யோசுவா பழக்கி வைத்திருந்தார். அவங்கள டீமாக பயன்படுத்தினார். அப்போ அந்த ஆயி பட்டணத்தை எதிர்க்க போகும்போது அங்கே போனவர்கள் மரித்து விட்டார்கள். யோசுவாவுக்கு ஒரே குழப்பம். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார், உன் கூட நான் இருப்பேன், யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை பேர் யுத்தம் பண்ணாலும் முடிவில் தோல்வி அவங்களுக்கு தான். ஏன்னா ஆண்டவர் யோசுவா 1:5 சொல்லியிருந்தார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடும் சொல்லி தெளிவாக அந்த பொறுப்பில் வரும் பொழுது கர்த்தர் பேசிட்டார். ஒருத்தனை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, எல்லாத்தையும் நீ தான் ஜெயிச்சு போவ. அது ஒரு பெரிய கிருபை, வாக்கு தத்தம். ஆனால் இங்கே தோல்வி வந்தோடனே ஒரே குழப்பம். ஏன்னா ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் இருக்குது, வாக்கு தத்தம் இப்போ போலியாக போன மாதிரி ஆகுது. இப்போ அவரும் அவர் கூட மூப்பர்கள் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய சபையை நடத்துகிறாங்க. சுமார் 6 லட்சம் காலாட்களை கொண்ட சபை. வேத பண்டிதர்கள் 30 லட்சம் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க, 35 லட்சம்னு சொல்கிறாங்க. 40 லட்சம் மக்கள், குறைந்தபட்சம் 30-40 லட்சம் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதாக சரித்திராளர்கள் சொல்லுகிறார்கள், வேத பண்டிதர்கள். அப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய அந்த மக்களை நடத்துகிற ஒரு சபையை நடத்துகிற ஒரு தலைவன் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த மூப்பர்கள்லாம் கூட இருக்கிறவங்களோட கூட சேர்ந்து இவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது, யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனம் திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். இப்போ என்ன சொல்கிறான்னா ஜெபத்தில், ஆண்டவரே ஏன் இந்த எமோரியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீர்? நான் அங்கே இருந்திருப்போமே, ஏன் இந்த காரியம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வசனத்தில், ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அப்படின்னா பின்வாங்கிட்டாங்க. இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? ஏன்னா நான் தானே உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புனேன், நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, தைரியமாக இருங்க, பயப்படக்கூடாது, வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்மளை எவனும் ஜெயிக்க முடியாது, ஏசப்பா தேவனாகி கர்த்தர் கூட இருக்கிறாரு. அதான இத்தனை நாள் நடந்துகிட்டு இருக்குது. எப்போவுமே நமக்கு வெற்றி, நம்ம தோக்கலையே, வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறோம். இப்போ என்ன நான் சொல்லுவேன்? என் ஜனத்துக்கு நான் சொல்லணுமே, நான் இல்லை இவங்களை அனுப்புனேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்னடா நீ பெரிய தலைவன், வெற்றி கிடைக்குன்னு அனுப்புனேன், நாங்கள் போய் கரெக்டாக யுத்தம் பண்ணணும், ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டோமே, இப்போ என்ன பதிலுக்கு சொல்லுவேன்? பார்த்தீங்களா, ஒரு குழப்பமான நிலை. நான் ஒரு பதில் சொல்லணும் இல்லை அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்த வசனத்தில், கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே,
அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். பாருங்க, முக்கியமான அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? இதில் இந்த சத்தியம் இருக்குனால உங்களை எடுத்து ஆண்டவர் பேச வைக்கிறாரு. நம்ம ஒரு இடத்துல நம்மளை தகர்த்துட்டாங்கன்னா அடுத்தது தகர்க்கிறதுக்கு அவன் ஈஸியாக நினைப்பான். ஆனால் நம்மளை ஒரு இடத்துல தகர்க்க நினைச்சோம், அந்த இடத்துல நம்ம தகர்க்கப்படாமல் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போனால், இந்த இடத்துல இவனை ஜெயித்து வந்துட்டான்னா இவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இவங்க குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, ஒன்றே ஆள்பலம் இருக்கான், அப்படி தான் நினைப்பான். உலக வலி பணபலம் இருக்கான், ஏதோ சாதிப்பான், இல்லைன்னு அவன் கண்டுகொள்வான், தெய்வம் அவன் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி அவனை பின்வாங்க ஆரம்பிப்பான். இதுதான் அழகாக ஜெபிக்கிறாரு. இப்போ நாங்கள் தோற்றுட்டோம், இனி அடுத்து எங்களை வளைஞ்சு அடிப்பாங்களே, அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? உம்முடைய நாமத்திற்கு என்ன பேர் கொண்டு வருவீர்? உம்ம நாமம் தூசியப்படுமே. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், சபைக்கு போகிற ஜனம், ஜெபிக்கிற ஜனம் இப்படி அடி வாங்கிட்டு கிடக்குதே, செத்துட்டு கிடக்குதே. அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், பதில் கொடுக்கிறார் யோசுவாவை நோக்கி ஜெபத்திற்கு, நீ எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னா நல்ல, இதுதான் தலைவன், இதுதான் ஆவிக்குரிய கருத்தில். இப்படி தான் நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு தோல்வி வரும்போது, நஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, நம்மளை ஒருத்தன் தகர்க்கும் போது, அல்லது வியாபாரத்தில் தோல்வி வரும்போது, படிப்பில் தோல்வி வரும் பொழுது நம்ம இப்படி தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்லாரு, ஓகே எழுந்துருடா, எழுந்துரு மோனை, எழுந்துரு, ஏன் படுத்து கிடைக்கிய? என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலர், ஒரே வார்த்தை, நீ அனுப்பின ஜனம் பாவம் செய்தது, உன் ஜனம் பாவம் செய்தது. என்ன பாவம் செய்தது? நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இப்போ புரிஞ்சுதா உனக்கு? வாக்குத்தத்தம் தான். பாவம் செய்திருக்கக்கூடாது. அங்கே போய் ஆய்ப்பட்டணத்தில் போய் எதுவும் எடுத்துருக்கக்கூடாது. இல்லை எடுத்துட்டானோ இல்லை சொல்லி தானே அனுப்பினேன். அதனால்தான் தோல்வி. திருடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே. சர்ச்சில் வெற்றி அடைகிறவங்க உண்டு, தோல்வி அடைங்கிற உண்டு. சபையில் வளர்ந்தவங்க உண்டு, கீழே போனவங்க உண்டு. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ஒரு நாள், பல வருஷம் ஆண்டு ஒரு நாள் சொன்னார், ஏன் என் ஜனம் சபைகளுக்கு போய் ஆசீர்வதிக்கப்படலைன்னா அவங்க குணம் மாறலைன்னு சொன்னார். சபைக்கு போகிறதுனால நல்லா இருக்க முடியாது. என்னை வசனத்தை கேட்டு மாறினாங்கன்னா நான் அவங்கள எந்த இடத்துலையும் உயர்த்துவேன். அதான் ரகசியம்னு சொன்னார். இதுதான் வசன ஆதாரம். திருட்டு புத்தி இருந்துச்சு, ஏமாத்து புத்தி இருந்துச்சு, களவாணி புத்தி இருக்குது, லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, ஏமாத்து இருக்குது, செருப்பு களவாணியது, பேக்கு களவாணியது, பென்சில் எடுக்கிறது, எரஸ் எடுக்கிறது, லிப்ஸ்டிக் எடுக்கிறது, கேர்பின் எடுக்கிறது, பால் பாத்திரம் எடுக்கிறது, கேசட் எடுக்கிறது, மைக் எடுக்கிறது, மண்வெட்டி எடுக்கிறது, பிக்காஸ் எடுக்கிறது, செடி தோண்டிய மண் அடிக்கியது, சாம்பார் வாளி அடிக்கியது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது நம்ம சும்மா நம்ம ஏதோ சர்ச்சைக்கு ஒரு முட்டாள்தனம் மாட்டோம், ஏன் இப்படி நடந்துச்சு, சபைக்கு வந்தேன், எனக்கு ஏன் இப்படி மரணம், ஏன் இப்படி கஷ்டம், ஏன் இப்படி டெத்து வந்துச்சு, ஏதோ அப்படி நம்ம இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அமர்ந்திருந்தால் அதுக்கு சொல்லுவார். அமர்ந்திருந்தால் பேசுவார் தேவன். சில குடும்பத்தில் சில ஆட்கள் எல்லாம் நல்லா ரட்சிக்க போராடுவார், ரட்சிப்புகள் வரமாட்டாங்க. ஆண்டு சொல்லுவார், எடுத்துறேன் போச்சு, இனி உனக்கு தயவு கிடைக்கும், அவன் இருக்கிறதெல்லாம் உனக்கு ஒன்றா நடக்காது, இனி உன் குடும்பத்தில் தயவு கிடைக்கும், இனி நான் உன்னை நடத்துவேன், இனி உன்னுடைய கிருபை வெளிப்படும். அதுதான் அவர் ரகசியமாக இருக்கும். நம்ம உள்ளே போய் கேட்டால் தான் சொல்லுவார் விஷயத்தை. நம்ம ரொம்ப நெருங்கி ஆண்டுகிட்ட கேட்ட சொல்லுவார். நம்ம உடனே சிலப்போ இப்படி எடுத்துட்டாரு, நான் சர்ச்சுக்கு போனேன், அப்படி பண்ணேன், அப்படி நாம இல்லை. ஒரு நோக்கம் இருக்குங்க. ஒரு வாலிப மகன் மரித்து போன பொழுது தேவ சமூகத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சிறு வயதிலேயே ஆத்துமாதாயம் பண்ணுகிறவன். ஒரு விபத்தில் அவன் மரித்து போனான். அவனுடைய மரணத்தை குறித்து பல கேள்விகள் எழுந்திருந்தது. ஒரு நாள் அந்த தேவ சமூகத்தின் சொன்னார், சரி நீ சொல்கிற அவன் இப்போ இன்னும் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, ஊழியம் செய்திருப்பானே, பெரிய காரியம் செய்திருப்பான். சில வேளையில் அவன் பின்வாங்கி ஒரு துன்மார்க்கனாய் போனால் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. நீ சொல்கிற ஓகே, இப்போ அவன் கரெக்டாக இருக்கான், இப்போ அவனுக்கு 17-18 வயது தான், மரித்து விட்டான்.
ஆனால் இவன் ஒரு துன்மார்க்கனாய் போனால் சில வேளையில் அவன் எத்தனை ஒரு உலகத்தில் போயிருக்கு பாரு, பைபிளை படிச்சு பாரு. எத்தனை ஒரு போனான்? சிம்சன் போனானா? எத்தனை ஒரு பின்மாறி போனா? அதே போல போனால் இவன் ஆத்மாவே நரகத்துக்கு தானே போவோம். இப்போ அவன் என் சமூகத்தில் சேர்றதுக்கு கரெக்டாக இருந்தான், தூக்கிட்டேன்னாரு, எடுத்துட்டேன். அது கஷ்டம்தான். ஆனால் அவங்களுக்கு ஆறுதலுக்கு ஜெபி, ஆறுதலுக்கு ஜெபம் பண்ணு. அப்போ ஆண்டவருக்கு தெரியுது நாளை என்ன நடக்குங்கிறது. இதெல்லாம் தேவனுடைய சந்நிதியில் போனதான் தெரியும். அதனால சில பரிசுத்தவான்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள் சில ரகசியங்களை பேசுவார்கள், சொல்லுவார்கள், கர்த்தரிடத்திலே கேட்டு சில காரியத்தை கடிந்து கொள்வார்கள், இதை செய்யாது என்று சொல்லுவார்கள். அது சிலருக்கு கஷ்டமா இருக்கும். ஒரே பதில் சொல்றாரு, நீ சொல்ற எமோரியருங்களை அடிச்சிட்டாங்க, நாங்கள் இப்படியா, அதுக்காக நாங்கள் அங்கேயும் இருந்திருப்போம் அக்கறையில். இனி சொல்ற இதை கேட்ட கானானியர் சூழ்ந்து அடிப்பாங்களே. ஓகே, நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. எமோரி உங்களை அடித்தாங்க, தோழி நீ நினைக்கிற அங்கேயே இருந்துடல, ஏன் இந்த இடத்த தாண்டி வந்திருக்கணும், அங்கேயே இருந்துட்டு அங்கேயே சாப்பிட்ருப்போம் நீ நினைக்கிற. ஓகே தான். இப்போ அடுத்த ஒன்னே பயப்படுற, இன்னும் எத்தனை எதிரி அடிக்க வேண்டியது இருக்குது, நாங்கள் எங்கே இத்தனை இடத்த தாண்டணும், நீ இனியும் பயப்படுற. அவனும் சூழ்ந்து வந்து அடிப்பானோல. ஆனால் ரகசியம் என்னன்னு ஒன்று சொல்லணும் இல்லை. எப்படியும் இருந்தால் இப்படி, எப்படி கரெக்டாக இருந்தால் இப்படி இருந்திருக்காதுல்ல. உடன்படிக்கை மீறி இருக்காருங்களப்பா. அப்போ எப்படி வாழ்ந்து ஜெயம் எடுக்க முடியாது இல்லைப்பா. இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஜெயிக்க முடியாதுல்ல. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே தேவன் சொல்லுகிறத செய்கிற இடத்துல தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதில் தான் இருக்குது. நினைக்கிறாங்க பெந்தேக சபைக்கு போயிட்டேன், ஞானசாரம் பாய எடுத்துட்டான், சரி வந்தாலும் பாய எப்படி நடந்தாலும் காப்பாற்றுவார். அவன் எப்படி முடிவெட்டினா, எப்படி நடந்தானா, எப்படி பந்தா பண்ணானா, எப்படி பைக்கை எடுத்து ஓட்டினான்னா, பொண்ணு வந்துச்சு சபைக்கு, எப்படியே தாறுமாறாக நடக்குது, லவ் பண்ணவனா எனக்கு தப்பா, அப்படி எல்லாத்தையும் கணக்கு வச்சுருப்பார். ஆண்டவருக்கு அதாவது ஒரு பெரிய லம்ஸ் அமௌண்ட் வரும்போது அந்த அமௌண்ட்டில் அதுவரையிலும் தசவம் கொடுத்துருப்பாங்க ஆண்டவருக்கு. அந்த லம்ஸ் அமௌண்ட்டில் கொடுக்க மனசு வராது, அதில் கொஞ்சத்தை கொடுத்து கத்தர் கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நாளத்தில் அந்த அமௌண்ட்டோட பெருசாக ஒரு அடி வாங்கியிருப்பாங்க எங்கேயாவது. ஆனால் அவங்கள்ட்ட புரியாது, அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம், ஒண்டி பிள்ளை நாசம் பண்ணியிருப்பான், வேற எங்கே கொடுத்து திருப்பி வந்திருக்காது, அதில் ஒரு வியாதி வந்திருக்கும். எத்தனையோ குடும்பம் அப்படி அடி வாங்கியிருக்கு தெரியுமா. நல்ல ஆண்டவருக்கு 1000 தான் 100 ரூபா கொடுத்துருப்பாங்க, 10,000 1000 கொடுத்துருப்பாங்க. அப்படியே பழம் தொலைந்து வருவாங்க. கடைசியில் எங்கேயாவது ஒரு லேண்டு ஏதாவது விற்க வேண்டி இருக்கும், அது நிறைய அமௌண்ட் வரும், அதில் நிறைய அவங்களுக்கு பிரச்சனை முடியும், கையில் நிறைய பணம் வரும். அந்த இடத்துல பார்ப்பாங்க 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடி விற்றோம், இதில் 5 லட்சமா 10 லட்சமா கொடுக்க மாட்டாங்க. அடித்து அடுத்ததை அந்த குடும்பம் தகர்ந்துட்டே இருக்கும். எங்கேயாவது போய் சம்பளம் வாங்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க, பென்ஷன் வாங்குவாங்க, 40 லட்சம் 50 லட்சம் ஆரம் ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதில் கொண்டு ஆண்டவர் பிச்சை மாதிரி போடுவாங்க, 50,000 1 லட்சம், அதில் ஒரு 20,000 பென்ஷன். அதை சில பேர் சொல்ல மாட்டாங்க சபைகளில், அப்படிப்பட்டவங்க அது கரெக்டாக கொண்டு ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க. அடி வாங்கிட்டே இருக்கும் அந்த குடும்பம். இதை சொல்லும்போது சொல்லுவாங்க பணத்துக்காக ஊழியம் செய்கிறான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரகசியம். பிள்ளைகளுக்கு 50 லட்சம் 1 கோடி டவுரி கொடுப்போம். அந்த கல்யாணம் அழகாக நடந்திருக்கும். அதில் எடுத்து ஒரு அமௌண்ட்டை கொண்டு ஆண்டவர் ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்து நன்றி செலுத்தி, அல்லது ஒரு ஏழைகளுக்கு படிப்பு, ஒரு கல்யாணத்தில் சபையின் தேவைக்குன்னு வராது, லட்சமாக சொல்ல ஒரு 1000 500 ரூபா கொண்டு காணிக்க வைப்போம் கவரில். ஒரு ஆள் கொடுத்த மொயில 10ல் 1 பங்கு இருக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பாருங்க தேவன். சொல்ல உங்களுக்கு புரியுது? அதெல்லாம் ரகசியம். தேவன்கிட்ட போய் ஒரு ஃபேமிலி ஏன் அடிபடுதுன்னு ஒரு மேய்ப்பன் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லி கொடுக்கறது ஆண்டவர். ஏன் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம், ஏன் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எங்கள் அவர்த்த வளர மாட்டாங்க, இவ்வளோ சத்தியம் கேட்டு என் கேள்வி, ஏன் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறான், ஏன் இன்னும் அபிஷேகம் பெறல, ஏன் இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல, ஏன் இன்னும் பைபிளை வாசிக்க மாட்டேங்கிறான், ஏன் ஆராதனைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்து வரமாட்டேங்கிறாங்க, ஏன் லேட்டாக ஆராதனைக்கு வரான், காலு மேலே காலப்படி சர்ச்சில் உட்காந்து இருக்கிறான், பாட்டு முடிஞ்சு தான் வரான், பிரசங்க நேரத்தான் வரான், பிரசங்க எடுத்து திருந்துறானா, இல்லை வாய்ப்பு இருந்து அப்படி தான் வரான். இதெல்லாம் பார்ப்பாரு. நீங்கள் தானே இப்போ அப்படி யாரும் தான் கரெக்டாக வாழ முடியும், யாரும் கரெக்டாக வாழ முடியாதான். ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அலையிலையா 100 யாரும் கரெக்டாக வாழ முடியாதாங்க, ஆனால் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார் வாழ்கிறதுக்கு. இப்போ யோசுவாட்ட சொல்கிறாரு, பண்டம் பாடிகளுக்குள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த வசந்த வாசி. ஆதலால் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை
ஏன் காட்டுனாங்க? ரகசியம் இதுதான், எடுத்தது தான், திருடுனது ஏன்? அதனால தான் ஃபெயில், எக்ஸாம் ஃபெயில் ஆச்சு. அடுத்தது, அதில் இஸ்ரவேல் புத்தர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். இப்போ அவங்க சாபத்தீடாயிட்டாங்க. போ, அழுக்கடைஞ்ச பஞ்சு மாறி மாறியாச்சு. நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு எடுத்ததை அழிச்சாம நான் உங்க கூட இருக்க மாட்டேன். மன்னிச்சு விடல, போட்டு எடுத்துட்டான் வச்சுக்கோ, பாத்திரத்தை எடுத்துட்டான் வச்சுக்கோ, பொருளை எடுத்துட்டான் வச்சுக்கோ, காணிக்கை கொடுக்கல வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டார். அதை அழிக்கணும், அந்த கிரியை அழியணும், அதுக்கு அந்த கொடுக்க தாங்க கரெக்டாகணும், அது சரிப்படுத்தப்படணும். அப்படி அதை அழிக்காத வரையிலும் நான் கூடவே இருக்க மாட்டேன். அது இருக்கவே கூடாது உங்கள்கிட்ட. அது உங்களுக்குள்ளது அல்ல, சாபத்தின் எதிரிகளுக்குள்ள. அந்த தேசம் தீட்டுப்பட்ட தேசம், அங்கிட்டு ஒரு பொருள் உங்களுக்கு வரக்கூடாது. அடுத்த வசனம், எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு. இப்போ கிளியர் பண்ணு, குளிச்சவை எல்லாத்தையும் கொண்டு சோப்பு போட்டு குளிச்சவத்தை எல்லாத்தையும் சாக்கடையில் விழுந்தாச்சு, கழுவு. இப்போ நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாப தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிக் கொடுக்க ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் அவன் ஆகான் எடுத்ததை உங்கள் கையில் அவன் கையில் இருக்கிறதாலும் யாருமே நீங்கள் எதிர்த்திருக்க முடியாது. போங்க, இனி எதிரி தான் ஜெயிக்க போகிறான். புரிஞ்சுதா? இன்னும் வீட சாபத்தீடான ஒன்று இருக்கும். மற்றவனுக்கு ஜாதகம், மற்ற குறிகாரம் கொடுத்தது, இன்னும் ஒரு சோத்து கத்தால, இன்னும் சிலவனை பார்த்தீங்களா பைக்கு ஸ்டீரில் சுற்றி அலைவான். ஏதோ ஒன்று நம்ம பழைய காலத்தில் உள்ள ஏதாவது ஒன்று இன்னும் வச்சுருப்போம். இன்னும் பிசாசுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, ஆனால் இதை எடுத்து தூர போட்டு அழி 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 தூக்கி தூர போடு. இதை எதுக்கு வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே? இன்னும் குடும்பத்தில் எதுக்கு வச்சிருக்கேன்? எதுக்கு ட்ராயருக்குள்ளே வச்சிருக்கேன்? எதுக்கு பரிசில் வச்சிருக்கேன்? எதுக்கு சூல்கேஸுக்குள்ளே வச்சிருக்கேன்? இந்த பொருள் நீ என்ன அறிஞ்சாச்சு இல்லை? அதை அழிச்சாதான் நான் உங்களுக்கு இனி வெற்றி. அப்போ தான் எதிரி முன்னால் நிற்பீங்க. அடுத்த வசனத்தில், காலையில் நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும், அப்பொழுது கர்த்தர் குறித்திருக்கிற கோத்திரம் வம்சம் வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பமாய் வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் சொல்லி எல்லாத்தையும் வரணும். எல்லாத்தையும் கொண்டு வரிசையாக கொண்டு நிறுத்தாங்க. யுத்தத்துக்கு போனவன் எல்லாம் கொண்டு நிறுத்து. அடுத்த வசனத்தில், அப்பொழுது சாபத்தீடான எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலை மதிகடன காத்து செய்தபடியால் அவனுக்குள்ள யாம் அக்கினி சுட்டரிக்கப்படக்கூடாது. அப்படி ஆகானையும் அவன் குடும்பத்தையும் அந்த எல்லாத்தையும் போட்டு கல்லை போட்டு அடித்து அதை எரித்து சாம்பல் ஆக்கின பிறகு தான் அடுத்த அதிகாரத்தில் யோசுவா போகும்போது ஆயிப்பட்டணம் பிடிப்பட்டது. போட்டு ஆயிப்பட்டணத்தை அப்புறம் எரிச்சாங்க, அடித்து நொறுக்குனாங்க. இதை எரிச்ச பிறகு தான் அங்கே வெற்றி. ஏன் தோல்வி? ஜெபம் ஏன் எதனால் தோல்வி அடைகிறது என்பதையும், ஜெபம் வெற்றி அடைவதற்கு என்ன செய்யணுங்கன்னு சொல்லி கொடுக்குது. புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. இதே ஜெபம். இது ஆண்டவரே ஏன் உனக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே, மூக்கு இல்லையா ஆண்டவரே, அவன் எல்லாம் வளரியான். அவன் சபைக்கு வந்து வளர்ந்தது கல்லாப்பட்டியிலேருந்து தான் தூக்கி தூர போட்டான். அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல்ல எடுத்து தூர போட்டு எரிச்சது ஜாதகத்தை. எனக்கு அம்மா பின்னால் கட்டு பாருங்க, வரவடுப்பு எரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி போனேன், எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். எடுத்து அப்படி கொண்டு அடுப்பில் லே என்ன லே, அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னுடைய தாத்தாவுடைய ஒரு போட்டோவை வீட்டில் வச்சுருந்தேன். பழைய வீடு இருக்கும்போது அந்த தாத்தா கொஞ்சம் அன்பாக இருப்பார். அந்த பழைய தானே, அவருக்கு ஒரு போட்டோ நான் தான் நட்டாலம் ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போ எல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோலாம் பிரபலம் ஆகலை. ஆர்டிஸ்ட்டு அந்த பழைய போட்டோ, ஏன்னா அவர் ஸ்டுடியோவில் போய் யாரும் போட்டோ எடுத்துக்க மாட்டேன். அவருக்கு பழைய போட்டோ ஒன்று இருந்ததை கொடுத்து அதை அழகாக வரைஞ்சி ஃப்ரேம் பண்ணி அதை கொண்டு வச்சுருந்தேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், சுவரில் வச்சுட்டு அதை வணக்கத்துக்குரியதல்ல, கனத்துக்குரியவர், அதனால் எடுத்து அதை பத்திரமா எங்கேயாவது வச்சுட்டு தேவைப்படும் எடுத்து பார்த்துக்கோ. சுவரில் வச்சதில் வணங்கக்கூடாது. ஏன்னா அதை பார்க்கும்போது ஒரு பக்தி வரும். தாத்தா காப்பாற்றேன் தாத்தா
அப்போ ஆண்டவர் யார் சொல்லி கொடுத்தாரு. யாரை ஏற்றுக்கொள்வாங்களா? நான் உடனே அதை எடுத்து சுவரில் மாட்டி வச்சுருந்த எடுத்து செல்ஃபில் சன்சைடுக்குள்ளே கமத்தி வச்சேன். ஏன்னா அவங்க கனத்துக்குரியவர், அவங்க கற்று நம்ம நடத்தணும். ஆனால் அது நேரம் வணக்கத்துக்குரியவர் அல்ல. அவங்க வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர் ஒரே ஒருவர், தேவனாகிய கர்த்தர். நம்ம மைண்ட் எங்கே செல்லதோ அதை உடனே கட் பண்ண சொன்னார் ஆண்டவர். ஏன்னா நீ முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்க. இந்த 2 காரியத்துக்குள்ள எல்லா கட்டளையும் அடங்குது. முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தனையோடும் முழு இருதயத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவர் தான் முதல்ல, எல்லாம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் மனைவி, அதுக்கப்புறம் தான் பிள்ளை, அதுக்கப்புறம் தான் சொத்து, அதுக்கப்புறம் பணம், அதுக்கப்புறம் தான் அழகு, அதுக்கப்புறம் தான் நகை, அதுக்கப்புறம் தான் வீடு, அதுக்கப்புறம் கார், எல்லாம் அவர் அவர் அவர். அந்த முதலிடம் வரணும் நமக்கு. நம்ம இப்போ ஆண்டவர் தேடம் தெரியுமா? இந்த பூமியில் எல்லாம் நிறைய வருவுக்கு தான் ஆண்டவரை முதலிடம் வச்சு நான் ஆண்டவர் பார்ப்பாரு. தெரியாண்டா உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ எங்கே என்ன வச்சிருக்கேன்னு, எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியும். தேவ சமூகத்தில் போகும்போது விசாரிங்க, சபை இதில் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சில குடும்பங்கள்லாம் அதில் அழிஞ்சு கிடக்குது. சில குடும்பம் திருமணம் விஷயத்தில் கல்யாணம் பண்ணி வைப்போம், அவங்களுக்குள்ள குழப்பம் வரும். உடனே இவனை பார்க்கணுமான்னு சபைக்கு வராது, இந்த முகத்தை பார்க்கணுமான்னு. இந்த இவங்களுக்கு நம்ம சபையை நேசிக்கிறதை காட்டிலும், நம்ம ஊழியத்தை நேசிக்க காட்டிலும், விழுந்து போனவன், கீழே தள்ளப்பட்டவன், சபைக்கு எதிராக நின்றவன், அவங்களுக்கு தான் விருந்து வீடும் சாப்பாடும். கர்த்தர் பார்ப்பார், உன்னை உருவாக்கினவன் யார், எங்கே, உன்னை சபை யாது, நொறுக்குவார். அப்படி நொறுக்கப்பட்ட நிறைய குடும்பம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு. ஏன் என்னை அடிபட்டு கிடக்கு தெரியுமா? யாரை நம்பி சபைக்கு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தது, யாரை பார்க்க வராங்க? ஒரு அலேலி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது தோல்விக்கான காரணத்தையும் வெற்றிக்கான காரணத்தையும், இப்போ தோல்விக்கான காரணத்தை கேளுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா.